வாய்ஸ் கேட்குங்களா? இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்க்கலாம். SI ஈக்குவல் டு PNR பை 100. P ஃபார் என்னது? பிரின்சிபல், அசல்னு அர்த்தம். என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எழுதிக்கோங்க. P ஃபார் பிரின்சிபல், N ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ், R ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல்னா அசல்னு அர்த்தம். என்னன்னா காலம், ஆர்னா வட்டி வீதம். அடுத்தது P பிளஸ் SI. A ஈக்குவல் டு என்னதுன்னா மொத்த தொகை. P என்னதுன்னா பிரின்சிபல் பிளஸ் வட்டி. இது சேர்க்கும் போது என்னன்னா நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு தெரியும். எழுதிக்கோங்க. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 30,000 at 6% per annum for years. தமிழ்ல சொல்றேன். ரூபாய் 30,000 ஆனது தனி வட்டி வீதத்தில் 6% வட்டி 6% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகள் முடிவில் கொடுக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. V equal to 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6%. என் வந்து எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க? 4 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. PNR by 100. P ஓட வேல்யூ 30,000. N வேல்யூ 4. R வேல்யூ 6% by 100. 2 0 3 into 4 12 12 into 6 72 per 7,200. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே இது மொத்த தொகை கேட்டிருந்தாங்க, டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? டோட்டல் அமௌண்ட் சேர்த்து கண்டுபிடிச்சோம். என்னமா ஃபார் இயர்ஸ் வந்து 4 years.
அடுத்த கொஸ்டின், a farmer borrowed us rupees 20,000 from a money lender at 4.5% per annum. In a simple interest, the amount paid him to clear the loan after a 5 years. என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு விவசாயி ரூபாய், எழுதிக்கோங்க தமிழில், ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ரூபாய் 20,000க்கு ஆண்டுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? பி எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 20,000 கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ எத்தனை கொடுத்துருக்காங்க? 4.5%. என் 5 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டுடலாமா? எஸ்ஐ ஈக்குவல் டு 20,000 இன்ட்டு 4.5% இன்ட்டு என்னோட வேல்யூ எத்தனை? 5 இயர்ஸ் பை 100. 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது மல்டிபிள் 2 இன்ட்டு 5 1000, சாரி 10. அப்போ டோட்டலாக எத்தனை? 1000 ஆயிடுச்சு. 1000ஓட 4.5 இன்ட்டு 10 2 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. 2 0. இப்போ 4,500. என்ன கேட்டிருக்காங்க? In simple interest, the amount by him to the clear the loan of after 5 years. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. மணி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? A ஈக்குவல் டு P ப்ளஸ் SI. பியோட வேல்யூ 20,000 ப்ளஸ் 4,500. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 24,500.
சரி, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 7,500 at 8% per annum 1 year 6 month கொடுத்துருக்காங்க. 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. டீயோட வேல்யூ எத்தனை? 7,500. எத்தனை பர்சன்டேஜ்? ஆர் வந்து 8%. 1 இயர் 6 மந்த் கொடுத்துருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு 1 இயர் 6 மந்த்னா 6/12. இது என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு 6 மாதங்களுக்குன்னா எத்தனை மாதம் கொடுக்குறாங்களோ அது மேலே போட்டுட்டு எத்தனை மந்த்தை வந்து கீழே போட்டுருணும். இப்போ 6/12 அவ்வளோதான். இது அடிச்சிங்கன்னா 1, இது அடித்தா 2, இப்போ 3/2. 1 × 2 2 + 1 எத்தனை? 3, 3/2. இப்போ என்னோட வேல்யூ எத்தனை? 3/2. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாச்சா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தனி வட்டி எவ்வளோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 7,500 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 8%. 8/100. 3/2னா ஸ்ட்ரெயிட்டாக 3, இங்கே /2 போட்டு 2 ஸ்டெப் செய்யாதீங்க, அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது தலைகீழாக மாறிச்சுன்னா எங்கே வரும்னா 2 வந்து கீழே தான் வரும். இன்ட்டு 2 இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு பழகிக்கணும். 2 0 2 0 2 அடிச்சிங்கன்னா 1, இது 4. இப்போ 75 இன்ட்டு 4 வந்து 22, 28, 30. 3 × 3 9. இப்போ 00. இப்போ 900. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அதை அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோ. போட்டிங்களா? டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ₹20,000 இன்வெஸ்ட் 3 months அட் ரேட் ஆஃப் 5% per. 3 மாதங்களுக்கு வந்து தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ட்ரை பண்ணலாமா? இங்கே பாருங்க, பியோட வேல்யூ 20,000, ஆர் வந்து 5%, என் வந்து 3 months. 3 month கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்? /12 போட சொல்லியிருக்கேன். 1/4 எத்தனை? 1/4. இப்போ அப்ளை பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 20,000 5%, 5/100, 1/4. பாருங்க, 4 அடிச்சா 1, இது 5 0 0 0 2 0 2 0. அப்போ 5 × 5 25 250. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 250. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும்
மினிமம் 4 கொஷினாவது வரும். மேக்ஸிமம் 6 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயரில் குரூப் 2ல் 5 கொஷின், குரூப் 4ல் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹6,750 ஃபார் 219 days at 10% per annum. ₹6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி கேட்டிருக்கு. இங்கே பாருங்க, பியோட வேல்யூ 6,750, ஆரோட வேல்யூ 10%, என்னோட வேல்யூ 219. எத்தனை நாளுக்கு? 365 நாள். இப்போ 1 இயருக்கு 365 தானே, அந்த டேஸை கீழே போடணும், அவ்வளோதான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6,750 இன்ட்டு 219 இன்ட்டு 10% டிவைடட் பை 365 இன்ட்டு 100. இங்கே பாருங்க, மேக்ஸிமம் டேஸ் வந்து எப்படி வரும்னா 72ஓட மடங்குகளாக தான் வரும். ோட மடங்களாக தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள், 73னா 146, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இல்லை ஆட் பண்ணாலும் ஓகே தான். 73 ப்ளஸ் இதுனா மல்டிப்ளை, இதுனா ப்ளஸ் பண்ணணும். அடுத்து 73ஆல் ப்ளஸ் பண்ணால் 219, அடுத்தது பண்ணிங்கன்னா 292, அடுத்தது பண்ணிங்கன்னா 365. இங்கே பாருங்கள், 73ஓட மடங்கு தான் இங்கே வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது 1 2 3 4 5. இங்கே பாருங்க, 219ங்கிறது 3 டைம் வந்திருக்கும். 73 அடித்தா 3 டைம், இதை அடிச்சிங்கன்னா 5 டைம். 5 அடித்தா 1, இது 2, ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 5 அடிச்சிங்கன்னா 2 அடித்தா 1, 5 அடித்தா 1, பேலன்ஸ் எத்தனை? 1 6 17 3 25 135. 135 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 1 10 405. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 405. சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் டேஸ்ன்னு வரும்போது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 10,950 ஃபார் 42 days at 10% per annum. ரூபாய் 10,950க்கு 42 நாட்களில் 10% தனி வட்டி மூலம் கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். என்னப்பா ஆன்சர் வருது? சூப்பர். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10,950. டேஸ் வந்து 42 டேஸ் தான். 365. அடுத்தது ஆரோட வேல்யூ 10%. Simple interest equal to 10,950 into 42 divided by 365 into 10% by 100. So 0, 0, 0 cancel ஆயிடுச்சு. வேற என்ன அடிக்கலாம்? 5 அடிச்சா 36னா 6 சரி 7 7 15 3 இது எத்தனை வருது? 2 1 45 73 அடிச்சா 1 இது 3 டைம் 0 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்கு? 3 into 42 மல்டிப்ளை பண்ணால் 126 தான் ஃபைனல் ஆன்சர். 3 into 42 126. சரி அடுத்த கொஸ்டின் இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். The simple interest at 6% for 6 years will be rupees x principal of will be x அமௌண்ட் வந்து எக்ஸா மாறிடுச்சு. பிரின்சிபல் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அசலானது எக்ஸ்பிரஸ்லேயே தனி வட்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் x%, அடுத்தது எக்ஸ் இயர், அடுத்தது வில் பி ருபீஸ் எக்ஸ். அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ x%, என்னோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கண்டுபிடிக்க பார்க்கலாம். பியோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. என்னோட வேல்யூ எக்ஸ், ஆரோட வேல்யூ x%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன்? எக்ஸ் கொடுத்துட்டாங்களா?
எக்ஸ் என்ற தனி வட்டியை தரும். எக்ஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது பண்ண முடியுமா? போக முடியாது. நம்மளுக்கு என்ன தேவை? பிரின்சிபலை மட்டும் தான் தேவை. பி ஈக்குவல் டு பி அந்த பக்கம் ஃபஸ்ட்டு, மற்ற அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 100/x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்ன சார்? 100/x. சரி, அடுத்த கொஸ்டின். The difference between simple interest received from the two different sources on ₹1,500 for நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட்லாம் பாருங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக கொடுத்துருந்தாங்க. இந்த சம் எப்படி கொடுத்தாங்க? நார்மலாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த சம் என்ன பண்ணாங்க? பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க. அடுத்த மெத்தட் பாருங்கள், 3 month கொடுத்துருந்தாங்க. சரி, இது 1 year 6 month கொடுத்துருந்தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து 3 month மட்டும் கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது 219 days வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதில் டேஸ்லேயே வந்து 42 days கொடுத்தாங்கனாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அப்போ இந்த மாடலில் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு எக்ஸ் வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்படி டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்த சம். இப்போ வந்து என்னென்னலாம் பார்த்தாச்சு. பிரின்சிபல் வச்சு பிரின்சிபலை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் கொடுக்காம இருந்தால் எப்படி செய்யறது, அதாவது வித்தியாசமாக கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் 2 different sources on 1,500 for 3 years is 13.5. The difference between the interest is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துட்டாங்க, 3 years கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ₹1500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களிலிருந்து தனி வட்டிக்கு வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 13.50. எனில் வட்டி வீதங்கள் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எப்படி செய்யலாம்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி போட்டு செஞ்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நார்மலாக செய்கிறதுமே அதுவும் இது ஈக்குவலாக தான் வரும். ஸோ அதனால நார்மலாகவே செஞ்சிடலாம். இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு எப்படின்னா 2 தடவை செய்யணும். ஓகேங்களா? SI1 SI2 அப்படின்னு சொல்லி அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சி செய்யணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே இது வேல்யூ அப்ளை பண்ணாலே போதும். PNR/100. பியோட வேல்யூ 1,500, என்னோட வேல்யூ 3 years. ஆர் என்னன்னு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 13.5. பாருங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்களா? இப்போ பியோட வேல்யூ எஸ்ஐயோட வேல்யூ எத்தனை? 13.5. பியோட வேல்யூ 1,500 இன்ட்டு என்னோட வேல்யூ 3 இன்ட்டு R/100. 2 0 2 0. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா, 13.5 ஈக்குவல் டு 15 இன்ட்டு 3 தானே இருக்கு. இப்போல்லாம் இன்னொன்று பண்ணலாம். இந்த 0 அடிக்க வேணாம்.
அடிக்காமல் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஜீரோ வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இது 10 × 13.5, இது 150 × 3 அப்படி தானே இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை? 6 தான். 6 கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இந்த 100ல் ஜீரோ மட்டும் அடிச்சுட்டு மிச்சம் 10 வச்சுருக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கா. பட் 135 மாறிடுச்சு. இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 150/3 = R. இப்போ பாருங்கள், 5 அடித்தா 30, இது அடிச்சிங்கன்னா 2, 35னா 27, 3 அடித்தா 1, இது 9, இது 3 அடிச்சிங்கன்னா 3, இது 10. அப்போ R = எத்தனை? 3/10. இது ஆப்ஷனில் இல்லை. R 0.3%. இதுதான் ஆப்ஷனில் இருக்கு. ஃபைனல் ஆன்சர் என்னது? 0.3%. என்ன பண்ணேன்னா ஒரு ஜீரோ மட்டும் அடிச்சுட்டு இந்த பக்கம் ஏன் அப்படி கொண்டு வரேன்னா இது பாயிண்ட்ல இருக்கு. இது ஒரு பாயிண்ட்ல தள்ளி இருக்கனால 10 கொண்டு வந்தேன். 2 பாயிண்ட்ல தள்ளி இருந்துச்சுன்னா 100 கொண்டு வந்திருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். வாய்ஸ் கேட்குதுங்க? இது ஜூன் 9 மாற்றி அதான். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 ஏப்ரல் 9, 2010 to June 9, 2010 at 7.5% per annum. வருடத்திற்கு 7/1/2 ஏப்ரல் 9, 2010 to June 9, 2010 வரையில் ரூபாய் 1000 தனி வட்டியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ என்னது? 1000. பியோட வேல்யூ 1000 கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 7/1/2%. இது எப்படி மாற்றலாம்? 15/2%. அடுத்து என் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஏப்ரல் 9ல இருந்து ஜூன் 9 வரைக்கும். ஏப்ரல் 9 ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் வருது? அடுத்தது மே, அடுத்தது ஜூன். மேல எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள். ஏப்ரல் எத்தனை நாள் இப்போ மொத்தம்?
ஏப்ரல்ல ஏப்ரல்ல 31 இருக்கு. ஓகே 30. இப்போ இங்கே பாருங்கள் 30ல் நம்மளுக்கு என்ன போயிடுச்சு 9 போயிடுச்சு ஓகேங்களா. இப்போ 10 1 2 21. அடுத்தது ஜூன் 9 வரைக்கும் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க 9 வரைக்கும். ஜூன் 9லேருந்து அதாவது ஏப்ரல் 9ல் இருந்து எதில் வரைக்கும் ஜூன் 9 வரைக்கும் வட்டி கணக்கு பண்ணுறேன் ஓகேவா. இப்போ ஏப்ரல் 9லேருந்து அதாவது 9ஆம் தேதி தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கணக்கு பண்ணுவோமா. அப்போ 21லேருந்து 21 நாள் இருக்கும் அந்த மந்தில். அடுத்ததுல 31 நாள் இருக்கும். எது வரைக்கும் ஜூன் 9 வரைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஜூன் 9 வரைக்கும் தான் சேர்த்து கொடுக்கணும் வட்டி. அப்போ எத்தனை நாள் வருது 9 days. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 1 61. இப்போ எத்தனை நாள் வருது 61 நாள் வருது. 61 divided by 365. அப்போ நம்மளுக்கு SI equal to 1000 into 15/2 into 61/365. 2 அடிச்சிங்கன்னா 1 இது 500. 5 அடிச்சிங்கன்னா இது 3 இது 73. வேறு அடிக்க முடியுமா அடிக்க முடியும். அப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 1500 into 61 5 30 1 6 5 1 9. இப்போ 195 divided by 73. 73ஆல் டிவைட் பண்ணுறோம் 91 பண்ணிங்கன்னா ஒரு டைம் இருக்குமா. இப்போ 73 பேலன்ஸ் எத்தனை 11 8 8 இப்போ 1. அடுத்தது 185 எத்தனை டைம் போகும் 73 into 2 டைம் போட்டால் 146 தெரியும். இப்போ 146 இப்போ 15 என்ன சார் சார் இது நார்மல் டிவிஷன் சார். அது வந்து ஸ்கொயர் ரூட் டிவிஷன் சார். 15 9 இது 7 இது 3 இப்போ 39 இப்போ 390 இப்போ 12 பாயிண்ட் சம்திங் வரும்போது இப்போ 390 எத்தனை டைம் வரும் சொல்லுங்க சொல்லுங்க மேம். என்ன சார் ஆமாம் ஆமாம் 2 கேன்சல் 390னா இங்கே பாருங்க மேம். இங்கிட்டு போட இடம் இல்லைன்னு சொல்லி நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த சைட்லேயே போட்டு காட்டு 915 divided by 73. இது ஒரு டைம் போட்டிங்கன்னா 7 3 11 8 8 1 185 12 73 into 2 போட்டால் வருமா 146. இப்போ 146 15 9 இது 7 39 39 பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறேன் 0 சேர்த்தேன். இப்போ 390 365 வரும் 5 டைம் போடும்போது. அப்போ 10 5 9 எத்தனை போடலாம் 8 2 25 இப்போ எத்தனை 6. அடுத்தது 250 219 இப்போ இதோட நிப்பாட்டிக்கோங்க 63. இப்போ 12.63 தான் ஃபைனல் ஆன்சர்.
என்ன மேம்? எது மேம்? ஓ சரி சரி. ஓகே ஓகே ஓகே. 5 டைம் தான் வரும். 365 வந்து நம்மளுக்கு 5 டைம் போட்டால் தானே வரும். சரி, அடுத்த கொஸ்டின். A sum of 48,000 was lent out at simple interest 2 years and 3 months. The total amount 55,560. Find the rate of interest per year. அசல் எவ்வளோ கொடுத்தாங்க? 48,000. 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ n ஈக்குவல் என்னது? 2 years 3 மாத காலம்னா 3/12. அடுத்தது, பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக எவ்வளவு அமௌண்ட் எவ்வளோ வந்துருச்சு? 55,560 சொல்லிட்டாங்க. உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. கீவன் நம்மளுக்கு அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது அடிங்க, 1, இது 4. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 8 + 1 எத்தனை? 9/4. இப்போ n ஈக்குவல் எத்தனை? 9/4. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் நம்மளுக்கு. அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். இப்போ 55,560 55,560 48,000 மைனஸ் பண்ணால் 0 6 5 5 8னா 15 15னா 7 7,560. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ SI ஈக்குவல் டு பியோட வேல்யூ எத்தனை? 48,000. என்னோட வேல்யூ 9/4 இன்ட்டு R/100. 2 0 2 0. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? அமௌண்ட் போட்டுக்கலாமா? என்ன அமௌண்ட்டு? 7,560. இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். 4 அடித்தா 1, இது 4 அடித்தா 12, 12 அடித்தா 1, இது அடிச்சிங்கன்னா 60 72 72னா 6 டைம். அடுத்தது 36னா 3 டைம். 9 அடித்தா 1, இது 7. அப்போ R ஈக்குவல் டு எத்தனை பெர்சன்டேஜ்? 7%.
find the rate set per annum when a principal of rupees 7,000 earns a simple interest of 1,680 in 16 months. 7,000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு ரூபாய் 1,280 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 7,000, n ஈக்குவல் டு 16 மந்த்து, n ஈக்குவல் டு 16/12. அடுத்தது தனி வட்டி 1,080. என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஐ ஈக்குவல் டு 7,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது அடிச்சிங்கன்னா 4/3. சீக்வன்ஸ் இருக்க முடியுமா? 4/3 6 தான் தேவை பை 100. 2 0 2 0. எஸ்ஐயோட வேல்யூ எத்தனை கொடுத்துட்டாங்க? 1,680 ஈக்குவல் டு 70 இன்ட்டு 4/3 இன்ட்டு ஆர். 0 0 கேன்சல் ஆகிடுது. 7 அடித்தா 1, இது அடிச்சிங்கன்னா 2, 28 4, 4 அடித்தா 1, இது 6. இப்போ 6 இன்ட்டு 3 18. எத்தனை பர்சன்டேஜ்? 18%. Kumaraveli pay interest rupees 750 at certain sum for 2 years at 10%. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 வட்டியாக பெறுறாரு. செலுத்தினா அசல் காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ பி என்னன்னு தெரியாது. ஆர் வந்து 10% 2 ஆண்டுகள் கழித்து. அப்போ n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 750. இப்போ என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் கேட்குறாங்க. அப்ளை பண்ணலாமா? அப்போ 750 ஈக்குவல் டு பியோட வேல்யூ தெரியாது, n 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் இன்ட்டு ஆர் வந்து 10%. ஓகே, இப்போ 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 அடிச்சா 1, இது 5. இது இங்கிட்ட இருந்துச்சுன்னா 750 இன்ட்டு 5 ஈக்குவல் டு பி. இப்போ பி ஈக்குவல் டு 0 25 37. அப்போ 3,750 ஈக்குவல் டு பி.
Sheila was paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is rupees 21,280. Find this sum. என்ன கேட்டிருக்காங்க? அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு n = 4 years, r = 9.5% எவ்வளோ செலுத்தியிருக்காரு? 21,280 செலுத்தியிருக்காரு. ஓகேங்களா? எவ்வளவு? தனி வட்டியா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21,280. இப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஐ ஈக்குவல் நம்மளுக்கு போன சம்பளம் வந்து பாயிண்ட்ல கொடுக்கல, இதில் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 21,280 21,280. பிரின்சிபல் P இன்ட்டு n வேல்யூ 4 இன்ட்டு 9.5%. இப்போ இதை அடிக்க முடியுமானா? அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இப்போ ஜி இதை அடிச்சிங்கன்னா 4 அடித்தா 1, இது 25. என்ன பண்ணலாம்? இது அடிக்கலாமா? இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ P = 95/250. இது 21,280. 5 அடிச்சிங்கன்னா இது 50, இது 19. 19 அடிச்சிங்கன்னா 1, இது வந்து 1, 2னா 22, 1, 3, 38, 2, 0. அப்போ 1120. இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 1120 இன்ட்டு 50 ஈக்குவல் பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஐம்பத்தி 6,000. 2 0 112 இன்ட்டு 5 வந்து 560. அப்போ 56,000. சரி, அடுத்த கொஸ்டின். rupees 9,000 increased by 1,080 in 2 years. If the rate of interest increase 2%, find the amount அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூபாய் 9,000 ஆனது தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் எவ்வளோ மாறுது? 10,080 மாறுது. அதன் வட்டி விகிதம் 2% அதிகரித்தால் கிடைத்த மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 9,000 கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 1,080 கொடுத்துட்டாங்க. என் வந்து 2 years கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆர் வந்து கொடுக்கல, ஆரும் கொடுக்கல, எஸ்ஐயும் கொடுக்கல. எஸ்ஐ வேணால் கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க இதை கேட்காம அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆரோட பெர்சன்டேஜை வந்து ஏற்கனவே தெரியாது, அதோட 2% ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அது எப்பயுமே பிரின்சிபல் வந்து, அதாவது பிரின்சிபல்னா அசல்னு அர்த்தம். அசலுங்கிறது எப்பயுமே மாறாது. ஓகேவா? அசல்னாலே என்ன அர்த்தம்? மீனிங் உண்மையான தொகை, அது வந்து மாறாது. சரி, ஓகேவா? ஆனால் மற்ற எல்லாமே மாறும். அப்போ இங்கே 2% அதிகரிக்கும் போது என்ன ஆகுது? தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அது எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து இது என்ன பண்ணலாம், அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் வட்டி கண்டுபிடிச்சி வட்டியை வந்து என்ன பண்ணலாம், வட்டியை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். திருப்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
அது ஒரு அந்த பெர்சன்டேஜ் வச்சு இதில் போட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எத்தனை இயர் சொல்லியிருக்காங்க, அதன் வட்டி விகிதம். அப்போ அதே இயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ என்ன எத்தனை 2 இயர்ஸ், அதே 2 இயர்ஸை வச்சு அதே தொகையை வச்சு அதே பிரின்சிபலை வச்சு திருப்பியும் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப பெருசாக போகும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளை எப்படி ஷார்ட்டாக செய்யலாம்னா, நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆரோட பியோட வேல்யூ எத்தனை 9000, அது மாறப்படுறதில்லை. என்னோட வேல்யூ 2 இயர்ஸ், அதுவும் மாறாது. ஆரோட வேல்யூ வந்து 2%. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 2%க்கு மட்டும் வட்டி கண்டுபிடிக்கிறேன். 2 0 2 0 9 × 2 18 18 × 2 36, இப்போ 360. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, வட்டி எவ்வளோ தெரிஞ்சிச்சு 360. அப்போ அந்த 360 தான் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்மளுக்கு வச்சிருக்க மொத்த தொகையோட ஆட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நான் உட்காந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறத விட எனக்கு தேவையானது என்னது, வட்டி தானே. அப்போ 2%க்கான வட்டியை மட்டும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். 14 1 4 0 1 1 0 4 0. ஏற்கனவே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எவ்வளோ வருதோ அதுக்கான நம்மளுக்கு என்ன தெரியும், அமௌண்ட் தெரியும். அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்மளுக்கு அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டோட எதை ஆட் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு வந்த வட்டி ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு 2% அதிகரித்தாங்க தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதுக்கு மட்டும் வட்டி கண்டுபிடிச்சி, ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியும், நம்மளுக்கு பெர்சன்டேஜ் தெரியலைனாலும் அமௌண்ட்டு தெரியும். அப்போ இந்த அமௌண்ட்டோட என்ன அது நம்மளுக்கு மொத்த தொகை தானே கேட்குறாங்க. அப்போ இதோட வட்டி மட்டும் கண்டுபிடிச்சி சேர்த்து நம்மளோட அமௌண்ட்டோட ஆட் பண்ணிட்டு என்ன தெரிஞ்சிடும், இதோட மொத்த தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். எது தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், மொத்த தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, on a certain rate of interest 6,000 in 4 years to become rupees 7,200. If the rate of interest to be 1.5 times on the same amount on 5 years and find the total amount. இதுவும் போன சம் மாதிரி தான். என்ன கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, போனதில் வந்து ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. எத்தனை பெர்சன்டேஜை, 2%. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை டைம்ஸ், 1.5 டைம்ஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சேம் தான். 6,000
ஏ வந்து 7200, என் வந்து 4 இயர்ஸ், இது 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5 டைம்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆர் ஈக்குவல் டு தெரியாது. என் ஈக்குவல் டு எத்தனை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 5 இயர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் அசல் மட்டும் அதே அசல் சேம் அமௌண்ட்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு மட்டும் எத்தனை 6000 தான் யூஸ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணலாமா, என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவையா. அப்போ கண்டுபிடிச்சதான் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், 7200 6000 போயிடுச்சுன்னா 1200. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1200. பிரின்சிபல் எவ்வளவு 6000. என் எவ்வளவு 4 இயர்ஸ் டிவைடட் பை ஆர் பை 100. 2 0 2 0 1 0 1 0 6 அடிச்சா 1, இது 20, 4 அடிச்சா 1, இது 5. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5%. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இங்கே பாருங்க, ஆரோட வேல்யூ 1.5 டைம்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 5 15 7.5 ஆர் ஈக்குவல் டு percentage. 15 into 5 75. ஒரு நம்பர் தாண்டி பாயிண்ட் வச்சிருந்து 7.5 அவ்வளோதான். அடுத்தது n ஈக்குவல் டு 5, பிரின்சிபல் வந்து அதே 6000 தான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6000 இன்ட்டு 7.5 இன்ட்டு 5 டிவைட் பை 100. இப்போ இங்கே பாருங்கள், 2 0 2 0, இந்த ஜீரோவை என்ன பண்ணுறேன்னா 75ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னதுன்னா 6ஆக மாறிடுச்சு, இது 75 மாறிடுச்சு. இப்போ 6 இன்ட்டு 75 இன்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க, ஆன்சர் அவ்வளோதான். 6 இன்ட்டு 5 30, 30 15 1 21 22. அப்போ 2250. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கேட்டிருக்காங்களா இல்லை அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
போட்டிங்களா? அமௌண்ட் எவ்வளோப்பா? அமௌண்ட் எவ்வளவு? சூப்பர். 6000 ப்ளஸ் 2250 ஆட் பண்ணால் 8250. இங்கே பாருங்கள், எதுக்கு போன சம்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் சேம் கொடுத்துட்டாங்க, அதை மட்டும் தான் சேம் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா மற்றதெல்லாம் பாருங்கள், என் வேல்யூ வேறு, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுத்தாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1.5 டைம் பண்ண சொல்கிறாங்க. இதில் மல்டிப்ளை பண்ண சொன்னதுனால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த நம்பரோட நம்மளுக்கு அமௌண்ட்டோட ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதில் மல்டிப்ளை பண்ண சொன்னதுனால என்ன பண்ண முடியாது, அமௌண்ட்டோட ஆட் பண்ணி நம்ம செய்ய முடியாது. ஆனால் போன சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு இதோட அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆட் பண்ண தான் போகிறோம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு இதில் இந்த அமௌண்ட்டை எடுத்து சப்ஜெக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தான் செய்ய முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இந்த டவுட் இருக்கா? சரி, இது சம் எழுதிக்கோங்க. If a principal is getting doubled after 4 years, then we calculate the rate of interest. ஒரு அசல் 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்காகிறது. எனில் வட்டி வீதம் காணும். எழுதிக்கோங்க. ஒரு அசல் ஆனது 4 ஆண்டுகளில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து n = 4 இயர்ஸ்ல டபுளா மாறுதாம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். இங்க பாருங்க, பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 100 கொடுத்துட்டாங்க. கொடுக்கலனாலும் நம்ம 100 எடுத்துக்கலாம். நம்மளாம் அசைன் பண்ணி எடுத்துக்கிறோம். டபுள் மடங்கா மாறுதுன்னு எத்தனை வந்திருக்கும்? 200 மாறி இருக்கும். இதே என்னது? மொத்த தொகை. இது பிரின்சிபல். ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ மாறுது? 200 மாறுது. அப்போ இதில் என்ன ஆட் ஆயிடுச்சு? பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. இப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 100னா எஸ்ஐ எவ்வளவு? 100 தானே இருக்கும். அப்போ பாருங்க, SI equal to 100 equal to 100 into n equal to 4 into R தானே கேட்டிருக்காங்க by 100. 100 கேன்சல் ஆயிடுச்சு. 4 அடிச்சா 1, இது 25. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 25%. ரொம்ப சிம்பிள் சம் தான். என்னன்னா நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்மளே அசைன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு என்ன வேலைக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு அசல் வந்து 4 வருஷம் கழிச்சு டபுளாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க, 2 மடங்கு ஆகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 200 மாறிடுச்சு. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 100, எஸ்ஐ எவ்வளவு? 100. இப்போ இது ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், அப்ளை பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க.
a certain sum of amount double in 8 years, then in how much years it will be 4 times. குறிப்பிட்ட அசல் வந்து 8 வருஷத்துல 2ஆம் மடங்கா மாறுதாமா. இத்தனை வருஷம் 2 வருஷத்துல. அப்போ 100 எடுத்துக்கிட்டோம்னா 2 வருஷம் 8 வருஷம் கழிச்சு 200 மாறி இருக்கும். அப்போ தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு எத்தனை தெரியாது, எத்தனை வருஷத்துல 4 மடங்கா மாறும், அப்போ 400 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு முதல் டேட்டா தெரியும், பிரின்சிபலோட அமௌண்ட் 100, எஸ்சியோட அமௌண்ட் 100. அப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ண என்ன வரும்? 100 ஈக்குவல் டு 100 இன்ட்டு n ஈக்குவல் டு 8 இன்ட்டு r பை 100. 100 கேன்சல் ஆயிடுச்சு. 8 அடிச்சா 1, 1, 12, 5, 12.5. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை? 12.5%. இங்க பாருங்க, குறிப்பிட்ட அசல் 8 வருடங்கள் இரட்டிப்பாகிறது. அதே தனி வட்டி வீதத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே rate of interest யூஸ் பண்ணியிருக்காங்க. A certain sum of amount double in 8 years, then in how much years it will be 4 times அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை? 12.5. இப்போ இதோட வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 12.5னா இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 12.5. இப்போ ஏன் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நம்மளுக்கு அசல் எத்தனை? 100, எஸ்ஐ எத்தனை? 300. இப்போ பாருங்க, எஸ்ஐ 300 ஈக்குவல் டு 100 இன்ட்டு ஆர் எத்தனை கண்டுபிடிச்சோம்? 12.5 இன்ட்டு என் டிவைடட் பை 100. இப்போ இங்கே பாருங்க, இதை ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை பார்த்துங்க. 1250 divided by 100 into n 300. 0 0 cancel. இது 5 அடிச்சா 20, இது 25, இது 4, இது 5, இது 1, இது 6. 6 into 4 24. என்ன சார்? இப்போ என்னோட வேல்யூ எத்தனை? 24. என்ன சார்? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, என்னும் கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் தான். இது வேணா ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க.
A certain simple interest will be times of it is sum for 8 years. Find the rate of interest. அடுத்த question. The rate of interest to be increased from 10% to 12 1/2% at the time rupees 1250 get more on simple interest. 10% இருந்து 12% மாறுதாமா. அப்படி மாறும்போது எனக்கு என்ன கிடைக்குது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1250 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் இது பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இது நம்மளுக்கு வட்டி எவ்வளோ தெரிஞ்சிச்சு? 2 1/2% தான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 1250 தெரிஞ்சிருச்சு. அதாவது இது எப்படி மாற்றலாம்? 4 5/2 2.5%, இதை 2.5 கூட எழுதிக்கலாம். 2.5% வந்து 1250. அப்போ நம்மளுக்கு அசல் 100% தான் என்ன? இப்போ அதை கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதை விட இது இன்க்ரீஸ் ஆகுது, இதை விட இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்னது? ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக கிராஸ் மல்டிப்ளை. இப்போ 255 இன்ட்டு எக்ஸு 100 இன்ட்டு 1250. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் தானே தேவை. 100 இன்ட்டு 1250 டிவைடட் பை 2.5. நம்மளுக்கு 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1000 இன்ட்டு 250 டிவைடட் பை 25. 25ஆல் அடிச்சிங்கன்னா 1, இது பாருங்கள் 100னா 4 0 40. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 125 இன்ட்டு 4 22 10 1 4 5. அப்போ எத்தனை? 5 5 0 100 2 0. இப்போ 50,000. எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? 50,000. ஒன்றுமே இல்லை, இதோட டிஃப்ரென்ஸாக எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 1250 சொல்லிட்டாங்க. அப்போ 2.5% வந்து 1250னா 100% கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? அசல் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ கண்டுபிடிக்கிறேன். 2.5 இன்ட்டு எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 இன்ட்டு 1250. இப்போ எக்ஸோட வேல்யூ எதுனா 50,000. சரி, அடுத்த கொஸ்டின். The simple interest obtained for the sum of rupees 800 at 4 1/2% for 3 years. The same interest to be get on rupees 150 at 8% in how many years? 800 வந்து அசலா கொடுத்துட்டாங்க. 3 வருடத்தில் எத்தனை ஆண்டுகள்? n = r = 4.5%. 4 1/2% கொடுத்தாங்க. வட்டி விகிதத்தில் கொடுக்கும் வட்டியை
ரூபாய் 150க்கு ஆண்டுக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 150 ஆண்டுக்கு 8%. ஆர் ஈக்குவல் டு 8%. எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் n ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆனால் என்னன்னா இதுக்கு கொடுக்குற வட்டியை தான் இதுக்கும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி ஈக்குவல் டு சேம். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாமா? 800 ஏன்னா வட்டி ஈக்குவல் தானே. n 3 இது எப்படி எழுதிக்கலாம் 8 9/2%. அப்போ 9/2%னா by 100. 2 0 2 0 ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி இதை போட்டுடலாம் 150 × 8/n இருந்தாலும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. வேறு எதாவது அடிக்கலாம், 2 0 போயிடுச்சு. 8 அடிச்சாச்சு. 3 அடித்தா 1, இது 5 அடித்தா 1, இது 2 அடித்தா 2 கேன்சல். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, n ஈக்குவல் டு 9 இயர்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கொடுக்கும் வட்டியை ரூபாய், அந்த வட்டியை தான் கொடுக்கும் வட்டியை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. the same interest to be get அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சம் அதே மாதிரி தான், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இன் ஹவு மச் டைம் வில் தி சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3000 at the rate of 8% per annum be the same simple interest on 4000 at 12% per annum for 4 years. ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான், ஈக்குவல் பண்ணிங்கன்னா போதும். என்னென்ன கொடுத்துருக்காங்க டேட்டா எழுதி அப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை சார்?
8ங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? P = 3000, R = 8%, N கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். இங்கே P எவ்வளவு? 4000, R = 12%, N = 4 years. அப்ளை பண்ணலாமா? 3000 into 8 into 100 into N equal to 4000 12 into 4 divided by 100. 100 100 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 3 0, இங்கே 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 அடிச்சா இது 2, இது 3, 3 அடிச்சா 1, இது 2 அடிச்சா 1, இது 2. அப்போ 2 into 4 8. அப்போ N = 8. கிளார்க்கு வந்துருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின். இன் two different banks, simple interest differs by 2.50. For the amount rupees 500 in 2 years, find the difference between rate of interest of two banks. 500க்கு ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளின் தனி வட்டிக்கான 2 ஆண்டுகளில் தனி வட்டிக்கான வித்தியாசம் எவ்வளவு? 2.50. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டி விகிதங்களுக்கு இடையான வித்தியாசம். இது என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு மைனஸ் பண்ணி போடலாம். அப்படி போட்டாலும் சேம் இதே மாதிரி தான் வரும். நம்ம என்ன பண்ணலான்னா இதில் உள்ளதே எழுதிக்கலாம். 2.50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது எத்தனை வந்துச்சு? 500 இன்ட்டு 2 இயர் இன்ட்டு R. R1 மைனஸ் R2லாம் எழுத வேணாம். இதை வந்து S1 எஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 மைனஸ் 2லாம் எழுத வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் இருந்தப்புறம் மாற்றிக்கலாம். 2 0 2 0 கேன்சல், 5 அடித்தா 1, இது 0.5. இல்லை எனக்கு இது குழப்பதுன்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க, இது அப்படியே வச்சுக்கலாம். எப்படி அடிக்கணும்னு கூட சொல்கிறேன். 2.5 இந்த 5 வந்து கேன்சல் ஆகாது அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இந்த 5 into 2 10. இப்போ R தானே தேவை. R 2.5 divided by 10. அப்போ எத்தனை வரும்? R = ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? அப்போ 0.25%. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சதுங்களா? பேசிக்காக கேட்குற எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. இதில் ஒரு 2 சம் இருக்கு. இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். rupees 5,000 lent out separately 2 parts at the rate of 10%, அடுத்தது 6.2/3% for 3 years. If the rate of interest to be same, find the invest amount on 6.2/3%. ரூபாய் 50,000 வந்து 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்களாமா. எப்படின்னா 50,000 என்ன பண்ணுறாங்க? 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று 10%, இன்னொன்று 6% சொல்லி, சரி 6 2/3%. நீங்கள் கொஞ்சம் கேப் இல்லை, நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன்.
50,000 என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று 10%, இன்னொன்று 6 2/3%. சரி, ஓகே. பிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டி வீதங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு, இத்தனை ஆண்டுகளுக்கு, 3 ஆண்டுகளுக்கு, ரெண்டுக்குமே 3 ஆண்டுகள். அப்போ இது 3, இதுவும் 3. ஓகே, இது n, இது 6. அவ்வளோதான். அடுத்தது தனித்தனியே முதலீடு செய்யப்படுகிறது. 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி சமம். அப்போ இவங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 2/3 முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்மளுக்கு 6 2/3 மட்டும் தொகை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 தொகையும் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். ஓகேங்களா? நம்மளுக்கு 6 2/3 தொகை தெரியாது. ஃபர்ஸ்ட் இதோட தொகை தெரிஞ்சுன்னா இதில் கழிச்சு ஒன்றும் இல்லை, 50,000 2 பேருக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து இவருக்கு 20,000, இவருக்கு 30,000 அப்படி பிரிக்கல, இல்லைன்னா 25 பிரிச்சிருக்கலாம். இதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை தான் பிரிச்சிருப்பாங்க. அப்படித்தானே? அப்படி பிரிக்கிறாங்க. யாருக்கு வந்து எந்த அமௌண்ட்டுன்னு தெரியாது. ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எடுத்தாச்சா? சரி, ஓகே. இதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ எழுதணும். இது என்னன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த அமௌண்ட்டை. அப்போ இந்த அமௌண்ட் என்னவா இருக்கும்? 50,000 மைனஸ் எக்ஸாக இருக்கும். அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோட வேல்யூ 20,000 எடுத்துக்கிட்டேன்னா இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 50,000 மைனஸ் 20,000 போட்டு 30,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தானே? அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். 50,000 எடுத்துட்டு இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இது 50,000 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன பண்ணிக்கிறேன், நானாக அதை அசீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ 50,000 மைனஸ் எக்ஸ். இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளுக்கு ஒன்று தெரியும், பியோட வேல்யூ எக்ஸ்னா இதோட வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்க. 3, ஆரோட வேல்யூ 10%. ஓகே, ஈக்குவல் டு இதோட வேல்யூ 50,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு n வேல்யூ 3, r வேல்யூ 6 2/3. அது எப்படி மாற்றலாம்? இது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 6 into 3 18, 20/3% போட்டு வச்சுக்கிறேன். அப்போ பாருங்க, ஆறுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 20/3%. அப்போ எப்படி பண்ணலாம்? 20/3/100. இப்போ பாருங்க, இது பிராக்கெட். ஓகே, படிக்கலாமா? 100ம் 100ம் கேன்சல் ஆயிடுச்சு. 3யும் கேன்சல். வேற 0 0 கேன்சல். வேற என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். அப்போ 3x, இது பாருங்க 2 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா 1 lakh மைனஸ் 2x உள்ள போய் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 2x இந்த பக்கம் வரும்போது 3x plus 2x 5x ஈக்குவல் டு 1 lakh. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1 lakh 5 டிவைட் பண்ணால் 20,000. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை கேட்டிருக்காங்க, இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ எத்தனை? 6 2/3%. வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 50,000 மைனஸ் எக்ஸ். அப்போ 50,000 மைனஸ் 20,000 ஈக்குவல் டு 30,000. இதுதான் வந்து 6 2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை. நோட் பண்ணிக்கோங்க.
கொடுத்துருக்கதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எழுதிக்கோங்க. ₹7,500 lent out 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. 2:1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, 5%. 7,500 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2:1 பிரிக்கிறாங்க. அப்போ இவருக்கு எவ்வளோ இருக்கும்ப்பா? இவருக்கு 5,000 இருக்கும், இவருக்கு எவ்வளோ இருக்கும்? 2,500 இருக்கும். அப்படி தானே? இங்கே பாருங்கள், இவருக்கு 10%னா இவருக்கு 5%. ஃபார் 3 years. அப்போ 3 years. இங்கிலீஷில் மட்டும் கொஷின் தப்பு, தமிழில் மட்டும் கொஷின் தப்பு. நான் சொல்கிறேன் இன்னும் கொஷின். ரூபாய் 7,500 அசல் 2:1 என்ற 7,500 ரூபாய் 7,500 அசல் 2:1 என்ற 2 வட்டி வீதத்தில் பிரிக்கப்பட்டு முறையே 10%, 5% என்ற தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கொடுக்கும் வட்டி தொகை யாது?
இங்கே பாருங்கள், வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. 5000 இன்ட்டு 3 இன்ட்டு 10%, 10/100 ப்ளஸ் 2500 இன்ட்டு 3 இன்ட்டு 5/100. 2 0 2 0 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 5 இன்ட்டு 3 150,500 ப்ளஸ் 25 இன்ட்டு 3 75, 75 இன்ட்டு 5 37. அப்போ ஆட் பண்ணால் 1875. இதான் என்னது டோட்டல் அமௌண்ட். புரிஞ்சதுங்களா? 2:1 பிரிக்கிறாங்க. இவர் 5000, இவர் 2500. இவருக்கு 10% ஆமா, இவர் 5% ஆமா. 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு டோட்டல் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5000 இன்ட்டு 3 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 500 ப்ளஸ் 2500 இன்ட்டு 3 இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் 1875. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எஸ். ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ரெண்டு வட்டி தானே கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் வட்டி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இது ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ரூபாய் 60,000 lent out separately 2 parts at the rate of interest 5%, 4%. 1 year's Javadi simple interest rupees 2,560. Find the inverse amount on 4%. தமிழ்ல வேணாலும் கொஸ்டின் சொல்றேன். ரெண்டையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ 60,000 என்னவா பிரிக்கிறாங்கன்னா எப்படி பிரிச்சிருப்பாங்க, ரெண்டு தான் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று 5%, இன்னொன்று 4%. ஓகேங்களா? 4%ல் என்ன இயர்ஸு, 1 இயர் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. வேற என்ன சொல்லிட்டாங்க, இது ரெண்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க. இது ரெண்டையும் கூட்டி வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 2560. போனதுல ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கதை அப்படியே அப்ளை பண்ணால் போதும். எக்ஸு 60,000 மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான்.
அது டவுட் இருக்கா? அது டவுட் இருக்கா மேம்? எந்த சம் மேம்? இதுவா மேம்? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா? ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6000 வசூலானது 7200 மாறுது. 6000 ரூபாய் வந்து எவ்வளோ மாறுது? 7200 மாறுது. ஓகேங்களா? அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும் போது அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, அதே அசல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பியும் ஈக்குவல் தானே. அடுத்தது ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 6000லேருந்து 7200 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதன் தனி வட்டி வீதம் இங்கே பாருங்க மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறுகிறது. அப்போ இதுக்கு கொடுத்துருக்க வட்டி வீதம் எவ்வளவோ மாறுது? 1.5 மடங்காக மாறுது. அதனால 1.5 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 5 வருஷமா மாற்றிட்டேன், அவ்வளோதான். அப்போ இதை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம்? 1200 கிடைக்குது. அதை வந்து அப்ளை பண்ணால் எனக்கு 5% கிடைச்சிது. அப்போ அந்த 5% என்ன பண்ணுறேன்? ஆரோட வேல்யூவோட நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.5% கிடைக்குது. என் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 6000 கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருச்சு? 2250 கிடைச்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு அசல் வந்து கூட தானே நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணுவோம், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 8250. புரிஞ்சுங்களா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் மேம். அது கொஷின் புரிஞ்சுனாலே உங்களுக்கு நீங்கள் செய்கிறதுல எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் கொஷின் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 4 வருஷத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 6000ங்கிறது எவ்வளோ மாறுது? 7200 மாறுது. அப்போ அதெல்லாம் எழுதியாச்சு. அப்போ அதில் என்ன கொடுக்கல? வட்டி வீதமே கொடுக்கல. அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது அதன் வட்டி வீதம் 1.5 மடங்கு. இதுவே நம்மளுக்கு தெரியல. அப்போ இப்படி இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். 1.5 மடங்காக மாற்ற முடியும். அப்போ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறேன். அதை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ஆர் கண்டுபிடிக்கிறேன். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட்டும் வட்டி இது அசலும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன்? வட்டி கண்டுபிடிச்சிடறேன். வட்டியை வச்சு ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆரோட வேல்யூவோட 1.5 மடங்குன்னு சொன்னாங்க. அதில் அப்ளை பண்ணுறேன். எனக்கு என் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசல் அதையே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வச்சு கண்டுபிடிக்கும் போது எனக்கு வட்டி 2250 கிடைக்குது. அதோட அசல் ஆட் பண்ணால் எனக்கு மொத்த தொகை வந்து 8250 மாறிடுச்சு. புரிஞ்சதுங்களா மேம்? சரி, ஓகே. மற்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.
சரி ஓகே, நாளைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.